எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு சூப்பர் டூப்பர் கிச்சன். நான் உங்கள் நிரஞ்சனா சங்கர் நாராயணன் பேசுகிறேன். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது மல்டிக்ரெயின் அடை, அதாவது எல்லா வகையான தானியங்களும் போட்டு செய்யப்படுற ஒரு ஹெல்த்தியான ரெசிபி. இதை நீங்கள் வெண்ணெய் மற்றும் வெல்லத்தோடு சேர்ந்து சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதுக்கு ஒரு பவுலில் ஒரு 1/2 கப் பச்சை அரிசி எடுத்துக்கோங்க, 1/2 கப் இட்லி அரிசி, 1/4 கப் உளுந்து, கடலைப்பருப்பு மற்றும் துவரம்பருப்பு, 1/8 கப், அதாவது 1/4 கப்லேயும் பாதியான அளவு பச்சை பயிறு, வெள்ளை கொண்டக்கடலை, கருப்பு கொண்டக்கடலை, வெள்ளை பட்டாணி, பச்சை பட்டாணி, தட்டைப்பயிறு, ராஜ்மா, சோயா நக்கெட்ஸ், இது நம்மளுக்கு கடைகளில் கிடைக்கும், மற்றும் தேவையான அளவு வரமிளகா. இதெல்லாம் போட்டு கொஞ்சம் நல்லா தண்ணியை ஊற்றி நல்லா கையில் எடுத்து அந்த பருப்பு அரிசி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலக்கி விடுங்க. அது அதில் இருக்கிற அழுக்கெல்லாம் போகும். இப்போ நல்லா இந்த மாதிரி பண்ணினதுக்கப்புறம் அந்த தண்ணியை வடிகட்டிடுங்க. இதில் இப்போது புதுசாக நல்ல ஃப்ரெஷ் வாட்டர், அதாவது தண்ணி ஊற்றி திருப்பி தண்ணி ஊற்றி இதை ஒரு 4லிருந்து 5 மணி நேரம் வரை நல்லா ஊற வச்சுடுங்க. இப்போ தானியங்கள் எல்லாம் நல்லா ஊறிடுச்சு, நல்லா ஊறி பெருசாகிடுச்சு. அண்ட் இதை அரைக்கிறதுக்கு இப்போது ரெடியாக இருக்குது. இப்போது இதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்குங்க. போட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு இதை அரைக்கிறதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்குங்க. ரொம்ப ஊற்ற வேண்டாம், ஏன்னா இது இட்லி தோசை பற்ற மாதிரி தண்ணியாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும். இதை நல்லா அரைச்சிக்கோங்க. இப்போது அந்த அரைச்ச மாவு அடை மாவு நம்மளுக்கு இப்போது ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு பாத்திரத்தில் போட்டு மூடி போட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். இந்த அடை மாவை நம்ம ஒரு 4-5 நாள் வச்சுக்கலாம். அது புளிக்கிறது அப்படின்னு கடைசி டைம் ஆகிறப்போ நீங்கள் வெங்காயத்தை போட்டு வார்த்துக்குங்க. அப்போ அந்த புளிப்புத்தன்மை இல்லாமல் இருக்கும். இப்போ இதை எல்லாம் போட்டு நம்ம போட்ட அளவுக்கு இந்த இதில் பாத்திரத்தில் ஒரு பாத்திரம் அளவு அடை மாவு வரும். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. நம்மளுக்கு அடை வாக்கணும் அடை சுடணும் அப்படிங்கிற நினைக்கிறப்போ அதை ஒரு சின்ன பாத்திரத்தில் தேவையான அளவு எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்குங்க. அது ஈஸியாக அடை நம்மளுக்கு சுடறதுக்கு ஹெல்ப் ஈஸியாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஒன்றா பெருங்காயத்தூள் ஆட் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெங்காய அடை ரொம்ப நல்லாயிருக்கும். இன்றைக்கி நான் வெங்காயம் போட போகிறதில்ல, வெறும் பெருங்காயத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி பண்ண போகிறேன். பெருங்காயத்தூள் போட மறக்காதீங்க, ஏன்னா அது ஜீரணத்துக்கு ஹெல்ப் பண்ணும். பெருங்காயத்தூள் வெங்காயம் போடுறீங்க அப்படின்னா பெருங்காயம் போடாதீங்க, அந்த 2 வாசனையும் சேர்ந்து ஒரு மாதிரி ஆகிடும். இப்போது தோசைக்கல்லை நல்லா சூடு பண்ணிக்கோங்க. அது ரெடி ஆகிடுச்சு தோசைக்கல்லை. இப்போது ஒரு கரண்டி அடை மாவு நம்ம மிக்ஸ் பண்ணியிருக்கோம்ல, அதை எடுத்துகிட்டு நல்லா வட்டமாக வாத்துக்குங்க. அதுக்கப்புறம் அதில் சுற்றி கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்குங்க. இப்போ இந்த ஒரு சைடு நல்லா
வெந்துருச்சு. இப்போ அடையை வந்து திருப்பி போட்டு இன்னொரு சைடும் நல்லா வேக வைங்க. அடை இப்போ பார்த்தீங்கன்னா 2 சைடும் நல்லா வெந்துருச்சு. சாப்பிட்றதுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை தோசைக்கல்லேருந்து எடுத்துட்டு நம்ம சூடாக பரிமாறலாம். இந்த அடையை வந்து நம்ம வெல்லம் மற்றும் வெண்ணெயோடு சேர்ந்து பரிமாறினா ரொம்ப நல்லாயிருக்கும். இது எங்கள் அம்மா இப்படி செய்வாங்க. எனக்கு இதை மிளகா பொடியோட, தோசை மிளகா பொடியோடு சாப்பிடவும் பிடிக்கும். ஃபார் மோர் ரெசிபீஸ், இன்னும் நிறைய ரெசிபீஸ்க்கு என்னோடய ப்ளாகை விசிட் பண்ணுங்கள். நன்றி.